அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் 1 மந்த் பிஃபோர் இந்த ஓடிஜியோட அன்பாக்சிங் வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ ரொம்பவே நல்லா ரீச் ஆகிருந்துச்சு. நிறைய பேர் வந்து ஓடிஜி எங்கே வாங்கினீங்க, என்ன பிராண்ட் வாங்கலாம், அந்த மாதிரி நிறைய வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அண்ட் டெமோ வீடியோவும் சீக்கிரம் போஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஓடிஜியோட டெமோ வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த மார்ஃபி ரிச்சர்ட் ஓடிஜியோட அட்வான்ஸ்டு மாடலில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர், நெக்ஸ்ட் வந்து மோடு. அதில் பார்த்தீங்கன்னா பேக் மோட், கிரில் ப்ளஸ் கன்வெக்ஷன், டோஸ்ட் மோட், கிரில் ப்ளஸ் ரோட்டிசரி, நெக்ஸ்ட் வந்து ரோஸ்ட் மோட். இந்த மாதிரி ஒரு 5 ஆப்ஷன் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைமர் வந்து 60 மினிட்ஸ், அதாவது 1 hour கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த அட்வான்ஸ்டு மாடலோட ஆப்ஷன்ஸ். இது உள்ள என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் ஒயர் ட்ரேயும் பேக்கிங் ட்ரேயும் நான் இன்செர்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 1, 2, 3 இந்த மாதிரி 3 ரேக் இருக்குது. இந்த 3 ரேக்லேயுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி பேக்கிங் ட்ரே நீங்கள் வந்து இந்த அக்சசரி எக்ஸ்ட்ரா கிடச்சிச்சின்னா நீங்கள் வாங்கி ஒரே டைமில் நீங்கள் 3 ரேக்லேயுமே பேக் பண்ணிக்கலாம். இந்த நார்மல் ஒயர் ட்ரே மேலே தான் நம்ம கேக்ஸ், ப்ரௌனிஸ், அப்புறம் கப் கேக்ஸ் இதெல்லாம் பேக் பண்ணலாம். கீழே இருக்கிற இந்த ட்ரேயில் வந்து நம்ம குக்கீஸ் பேக் பண்ணிக்கலாம். இந்த ஒயர் ட்ரே மேலே நம்ம தந்தூரி சிக்கனும் வச்சு பேக் பண்ணிக்கலாம். நான் எதுக்காக இந்த ஒயர் ட்ரேயும் பேக்கிங் ட்ரேயும் ஒரே டைமில் இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றத நான் பின்னால் சொல்கிறேன். இப்போது டெம்பரேச்சர் நம்ம நார்மலாகவே 180 டிகிரியில் தான் வச்சு எல்லாமே பேக் பண்ணுவோம். இப்போ 150, 160, 170, 180, 190, 200. இப்போ பார்த்தோன்னா இந்த ஓடிஜியில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, 180 டிகிரியில் நம்ம வச்சு பேக் பண்ணோன்னா டெம்பரேச்சர் ரொம்ப ஜாஸ்தியாக தெரியுது. இது எனக்கு தான் அப்படி ஃபீல் ஆகுதா இல்லை எல்லாருக்கும் அப்படி தான் இருக்குன்றது எனக்கு தெரியல. அதனால் நான் எப்படி இதை செட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 160க்கும் 170க்கும் நடுவில், அதாவது 165 அந்த டெம்பரேச்சரில் வச்சு தான் நான் பேக் பண்ணுறேன். அதுதான் எனக்கு கரெக்டாக வருது. பேக்கிங் சம்மந்தப்பட்ட எல்லாமே நான் இந்த டெம்பரேச்சரில் தான் வச்சு நான் பேக் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோடு. ஃபஸ்ட்டு வந்து பேக் மோட். இந்த பேக் மோடில் நம்ம பேக்கிங் ஐட்டம் எல்லாமே வந்து இந்த மோடில் வச்சு நம்ம பேக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரில் ப்ளஸ் கன்வெக்ஷன். இது எதுக்காக அப்படின்னா, தந்தூரி சிக்கன், கிரில் சிக்கன் இது பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து டோஸ்ட்டு. இந்த டோஸ்ட் மோடு எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓடிஜியில் வந்து மேலே 2 ராடு இருக்கும், கீழே 2 ராடு ஹீட்டிங் ராடு இருக்கும். இந்த மோடில் வைக்கிறப்ப உங்களுக்கு மேலே உள்ள ராடு மட்டும் ஒர்க் ஆகும். இந்த மோடு யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரெட்டோ, சாண்ட்விச் இந்த மாதிரி ஐட்டம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரில் ப்ளஸ் ரோட்டிசரி. இந்த ரோட்டிசரியில் என்ன ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு நாப் இருக்கா, இந்த நாபில் வந்து ரோட்டிசரி ராடு இன்சர்ட் பண்ணி, அதாவது ஃபுல் கிரில்லுமே அந்த ராடில் இன்சர்ட் பண்ணி இதில் நம்ம அட்டாச் பண்ணோன்னா இது ஃபுல்லாக அப்படியே ரொட்டேட் ஆகி நமக்கு ரோட்டிசரி, அதாவது கிரில் சிக்கன் வந்து இதில் நம்ம பண்ணலாம். இப்போ ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது லைட்டாக அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே வரும். இந்த மோடில் நமக்கு 2 ஹீட்டிங் ராடுமே ஒர்க் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஹோல் கிரில் சிக்கன் வந்து இந்த ராட் யூஸ் பண்ணி ரோட்டிசரி மோட், அதாவது கிரில் ப்ளஸ் ரோட்டிசரி மோடில் வந்து நம்ம ஹோல் கிரில் சிக்கன் வந்து ரெடி பண்ணலாம். கிரில் ப்ளஸ் ரோட்டிசரிக்கும் கிரில் ப்ளஸ் கன்வெக்ஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரில் ப்ளஸ் ரோட்டிசரியில் அந்த ராடு சுற்றும், கிரில் ப்ளஸ் கன்வெக்ஷனில் வந்து அந்த ராடு சுற்றாது. நமக்கு வந்து கிரில் சிக்கனும் தந்தூரி சிக்கனும் நம்ம நார்மலாக ரெடி பண்ணிக்கலாம். சிக்கன் ரெடி ஆகிறதுக்கு டெம்பரேச்சர் அதிகமாக தேவைப்படும். ஸோ 180 டிகிரியில் நான் இந்த கிரில் சிக்கனை ரெடி பண்ணேன். கிரில் ப்ளஸ் ரோட்டிசரி மோடு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ரோஸ்ட் மோடு. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மோட். இந்த மோடில் வந்து கீழே உள்ள அந்த ஹீட்டிங் ராட் மட்டும் ஒர்க் ஆகும், மேலே இருக்கிற ராடு வந்து ஒர்க் ஆகாது. எதுக்கு இந்த ஸ்டேஜ் நான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன் அப்படின்றத நான் பின்னால் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஆஃப். இப்போ இதில் எப்படி நம்ம பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட் வந்து பேக் மோடில் வச்சுட்டு நார்மலாக வந்து 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணும். நம்ம என்ன பேக் பண்ணுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் வந்து அவனை ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ வந்து 10 மினிட்ஸ் நம்ம ப்ரீ ஹீட் பண்ணணும். நெக்ஸ்ட் என்னென்னா, இதில் 60 மினிட்ஸ் தான் வந்து பேக்கிங் டைம் கொடுத்துருக்காங்க, அதாவது 1 hour. இப்போ நம்ம 1 kgக்கு மேலே வந்து கேக் பேக் பண்ணுறதா இருந்தால் நமக்கு எப்படியும் 1 hourக்கு மேலே தான் ஆகும். ஸோ வந்து நம்ம 60 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா திருப்பி ஒரு 15 மினிட்ஸோ 20 மினிட்ஸோ பேக் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் சொல்ல போகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெசேஜ். பேக்கிங்கில் எல்லா ஐட்டமுமே நம்ம எப்படி பண்ணாலும் கரெக்டாக வந்துடும். ஆனால் இந்த ப்ரௌனி ஒன்று மட்டும் நம்ம டெம்பரேச்சர் கரெக்டாக இல்லாமல், டைம் கரெக்டாக இல்லாமல், அதோட மெஷர்மெண்ட் கரெக்டாக இல்லாமல் பண்ணோன்னா ப்ரௌனி நம்ம எப்படி பண்ணாலும் அது கரெக்டாக வராது, சொதப்போம். ஸோ வந்து இந்த ப்ரௌனியை நான் இதில் கரெக்டாக செஞ்சு கொண்டு வர்றது தான் எனக்கு பெரிய டாஸ்க்காக இருந்துச்சு.
இங்கே கீழே இருக்கிற பேக்கிங் ட்ரே எதுக்காக வச்சுருக்கேன்னா, இந்த ஓடிஜியில் ப்ரௌனி ஒழுங்காகவே வரல, டெம்பரேச்சர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ட்ரே வச்சா தான் ப்ரௌனி ஈவனாக குக் ஆகி வருது. ஸோ அதுக்காக தான் இந்த ட்ரே கீழே நான் வச்சுருக்கேன். இந்த ஓடிஜியில் ப்ரௌனி எப்படி பேக் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோட்டிசரி மோடில் வச்சு டெம்பரேச்சர் 160க்கும் 170க்கும் நடுவில் 165 டிகிரியில் வச்சு 30 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்தோன்னா ப்ரௌனி சூப்பரான கிரிங்கிள் டாப்போட செம்மையாக வருது. நார்மலாக பேக் மோடில் வச்சு ப்ரௌனி பண்ணோன்னா ப்ரௌனி ஒழுங்காக வரமாட்டுது, கிரிங்கிள் டாப்பே கலண்டு வந்துடுது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக் மோடில் கீழே இருக்கிற ராடும் மேலே இருக்கிற ஹீட்டிங் ராடும் சேர்ந்து ஒர்க் ஆகுது. ஸோ ப்ரௌனி அதில் ஒழுங்காக வராது. நம்ம ரோஸ்ட் மோடில் வைக்கிறப்போ கிரிங்கிள் டாப்போட சூப்பராக. நெக்ஸ்ட்டு கேக்காக இருக்கட்டும், குக்கீஸாக இருக்கட்டும், குக்கி டின், வாட் எவர் நீங்கள் பேக்கிங் சம்மந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் நீங்கள் பேக் மோடில் வச்சு பேக் பண்ணால் பெர்ஃபெக்டாக வரும். இந்த ஓடிஜியோட டெமோ பற்றி நான் ஆல்மோஸ்ட் சொல்லி முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பர்சனலாக டிஎம் பண்ணியும் வாட்ஸ்அப் பண்ணியும் டெமோ வீடியோ கேட்டிங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணேன். நான் எப்படி ஹோம் பேக்கிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன், எப்படி நான் கொண்டு போயிட்டுருக்கேன்றதை பற்றியும் கேட்குறீங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ரீஃபாக சொல்கிறேன். அண்ட் இந்த பன் ரெசிபியும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.